பெங்களூரில் எங்களோட ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி. ஸோ நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்அப் பண்ணுவேன்ட்டு நான் இன்றைக்கி சாரீ தான் வியர் பண்ணியிருக்கேன். மீன்வெயில் ரகு டுகு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த பிரசாதம் ப்ரிப் ஒர்க்லாம் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையார மஞ்சளில் பிடிச்சி வைக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். மார்பிள்ங்கிறதுனால ரொம்ப வலிக்கிட்டே தான் போச்சு. ஸோ சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு ரிமைனிங் இருந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பெங்களூரில் அருகம்புல் ஈஸியாகவே கிடச்சிது. பட் எருக்கம்பூ வந்து மாலை மாதிரி கிடைக்கல, தனித்தனியாக தான் கிடச்சிது. ஸோ அதையுமே மாலை மாதிரி கட்டிட்டு பிள்ளையாருக்கு போட்டு விட்டாச்சு. பிரசாதம் மெயினாக பிள்ளையாருக்கு பிடிச்சது கொண்டக்கடலை, கொழுக்கட்டை, அப்புறம் நிறைய சொல்லுவாங்க. நான் தனியாக பண்ணுறதுனால எனக்கு இந்த 2 தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டுகு வச்சுட்டுங்கிறதுனால நான் அதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். கொழுக்கட்டையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக ட்ராகன் ஃப்ரூட் எசன்ஸ் போட்டு அதுவுமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபில்லிங் எல்லாமே சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஷேப் கொண்டு எல்லாமே பிள்ளையாருக்கு வச்சு, டுகுவோட பிள்ளையார் வைக்காமல் இருந்தா இப்படி அவன் ஸ்கூலில் பண்ணிட்டு வந்தாலும் அதையுமே வச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. போல் பெங்களூர் வர்ஷித் விநாயகர் டெம்பிள் போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்.